Hi students, welcome to Mahi Max. 10ஆம் வகுப்புல பயிற்சி 3.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பேவா காண்க. அதாவது மீப்பொது வகுத்தி, மீப்பேறு வகுத்தி கூட சொல்லலாம், மீப்பொது வகுத்தி எதுனா சொல்லலாம். மீப்பேவா காண்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. x⁴ + 3x³ - x - 3. இங்க x³ + x² - 5x + 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மள மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? இதில் ஒன்று வந்து f(x)ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து g(x)ன்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ தீர்வு f(x) = x⁴ + 3x³ இங்கே ஸ்கொயர் இல்லை இல்லையா? ஸோ ப்ளஸ் 0x² நம்மளே தான் சேர்த்துக்கணும். 4 பவரில் 4 பவரில் 3 பவரில் 2 இருக்கணும் இல்லையா? ஸோ 2 இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே சேர்த்துக்கிறோம். சரிங்களா? -x - 3 இது f(x). அடுத்தது நம்ம எடுத்துக்க போகிறது g(x). g(x) = இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x³ இந்த வேல்யூ தான் g(x) + x² - 5x + 3 இது f(x), இது g(x). இப்போ என்ன பண்ணுனா f(x)-ஐ g(x)ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு HCF கிடச்சிரும். அதாவது மீப்போவா கிடச்சிரும். சரிங்களா? மீப்பேவா கிடச்சிரும்ல. ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ டிவைட் பண்ணலாம் பாருங்கள். f(x) என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x⁴ + 3x³ + 0x² - x - 3 எதால் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த x³ + x² -5x - 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். இதை எதால் அடித்தா நமக்கு வேல்யூ சேமாக வருதோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு x⁴ எடுத்துக்கலாம், டிவைடட் பை x³. இப்போ இதில் இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், இங்கே பவர் 3 இருக்குது, பவர் 4 இருக்குது. அப்போது ஒரு ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு பவர் 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி பவர் 1 இருக்கும் இல்லையா? ஸோ x⁴ இருக்கும். அப்போ அதை தான் நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸால் இதை டிவைட் பண்ண போகிறோம். இதால் இதை டிவைட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், x கிடைக்குமா? இந்த x⁴ x³ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், x கிடைக்கும். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், x³ × x வந்து x⁴ கிடைக்குதா? ப்ளஸ் x² × x, x²யும் x-ஐயும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் x³ கிடைக்கும். சரிங்களா? திரும்ப எக்ஸால் இதை மல்டிபிள் பண்ணால் x × -5x -5x² அப்படின்னு கிடைக்குமா? அடுத்து எக்ஸால் இதை பண்ணால் 3 × x 3x, ஸோ -3x. ஸோ ரெண்டு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகும், சிம்பிள்ஸு சேஞ்ச் பண்ணும். x⁴ x⁴ கேன்சல் ஆகிடுமா? இங்கே ப்ளஸ் 3x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. ஸோ -x³ இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2x³ கிடைக்குமா? 2x³ அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இங்கே 0x² இருக்குது, இங்கே ப்ளஸ் 5x² இருக்குது. ஸோ 0ல் எதை ஆட் பண்ணாலும் நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 5x². இங்கே -x, இங்கே ப்ளஸ் 3x இருக்குது. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு, ப்ளஸ் 2xன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2xன்னு கிடைக்குதா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சாரி இது ப்ளஸ் 3 இல்லையா? இங்கே ப்ளஸ் 3க்கு பதில் -3 போட்டோம் பாருங்கள், ப்ளஸ் 3. ஸோ 3 × x 3x + 3x கிடைக்கும். ஸோ இது மைனஸ் ஆகிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 4x கிடைக்கும், -4xன்னு கிடைக்கும். சரிங்களா? சின்ன மிஸ்டேக் தான், செக் பண்ணிக்கோங்க. -4xன்னு கிடைக்குது. இப்போ இந்த -3யை நம்ம கீழே இறக்கிக்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 2x³ இருக்குது, இங்கே x³ தான் இருக்குது. அப்போது நமக்கு எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த 2x³ கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 2x³ டிவைடட் பை இந்த x³ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ x³ x³ கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 2 × x³ 2x³ 2 × x² + 2x², 2 × -5x, ஸோ -10xன்னு கிடைக்குமா? 2 × 3 2 3s are 6. ஸோ பாருங்கள், சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணால் 2x³ 2x³ கேன்சல் ஆகிடும்.
இங்கே ப்ளஸ் 5x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 3x ஸ்கொயர்னு கிடைக்குமா மைனஸ் பண்ணால்? இங்கே மைனஸ் 4x, இங்கே ப்ளஸ் 10xன்னு இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 6xன்னு கிடைக்கும். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். 3 இங்கே 6, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9ன்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இது பாருங்கள், இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9. இதை எப்படி எழுதலாம்னா, இதுலேருந்து காமனாக ஒரு 3 வெளில எடுத்துக்கலாமா? 3 வெளில எடுத்தால் மீதி என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. இது என்னது? 0 கிடையாது. இது 0 கிடையாது. ஸோ 0 வர வரைக்கும் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம், அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், g of x எடுத்துக்கணும். f of x g of x எல்லாம் பண்ணோம். இப்போ g of x இப்போ கிளாஸில் வந்துச்சு இல்லையா, அது ஒரு வேல்யூ, இந்த வேல்யூவால் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 3 வந்து இதோடைய ஒரு பொது வகுத்தி கிடையாது. இந்த 3ன்றது g of x-இன் வகுத்தி அல்ல. 3 என்பது இந்த இருக்குல்ல, இந்த 3 என்பது g of x-இன் ஒரு வகுத்தி அல்ல. இந்த 3 வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ 3 வந்து இது g of x-ஓட ஒரு வகுத்தி அல்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, g of x எதால் டிவைட் பண்ண போகிறோம்னா, அது வந்து கிடச்சிச்சு இல்லையா ஒரு ஆன்சர், இந்த ஆன்சரால் டிவைட் பண்ண போகிறோம். g of x is equal to x cube plus x square minus 5x plus 3i எதால் வகுக்க போகிறோம்? x square plus 2x minus 3ஆல் வகுக்கணும். ஸோ வகுக்கலாமா? பாருங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 எதால் வகுக்க போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ஆல் வகுக்க போகிறோம். ஸோ வகுக்கலாமா? பாருங்கள், இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது டிவைடட் பை இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ வகுத்தா என்ன வரும்? ஒரு எக்ஸ் மீதி கிடைக்குமா? அந்த எக்ஸ் தான் மேலே போட்டுக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபா ப்ளஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு 2x, ஸோ 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் இன்ட்டு 3 மைனஸ் 3xன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர், ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குமா? மைனஸ் பண்ண நமக்கு மீதி பாருங்கள், இங்கே மைனஸ் 5x இருக்குது, இங்கே ப்ளஸ் 3x இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 இறக்கிக்கலாம். ஸோ ப்ளஸ் 3. இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், பட் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணோம். மைனஸ் 1ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 2x மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிடுதா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டில் ஆன்சர் 0ன்னு கிடைக்குதா? ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைச்சிடுது. மீதி 0ன்னு கிடைச்சிச்சுன்னா மேலே இருக்க அந்த ஈவ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நம்பருடைய மீபேவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா? மீதி ஈக்குவல் டு 0. மீதி நமக்கு 0 கிடைச்சிடுது. ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 கமா எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இவற்றின் மீபேவா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. அதாவது நம்ம கடைசியாக எதால் வகுத்தோமோ அதுதான் நமக்கு என்னது? மீபேவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.